ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். டெல்லியில எல்லாரும் எதிர்பார்க்கிறதை விட நிலைமை தீவிரமாக போயிட்டு இருக்குது. போராட்டம் வலுப்பெற்று கொண்டே இருக்கிறது. தடியடி கண்ணீர் புகை குண்டுக்கு பிறகு மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் கலைந்து போகாமல் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துறாங்க. இன்றைக்கு அதாவது நம்ம இப்ப பதிவு செய்யற நேரத்துல காங்கிரஸ் தலைவர்களும் போராட்டத்துக்குள்ள வந்து நிற்கிறாங்க. பிரதமர் வீட்டுக்கு அருகில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா எல்லாரும் முழக்கம் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸாரும் சேர்ந்து மாணவர்களோடவும் ராகுல் காந்தி கலந்து நிற்கிறாரு. பிரச்சனை வந்து தீவிரமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு விதத்துல மாணவர்கள் வந்து ராகுல் காந்தி மாணவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறத நான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சிக்னலை பாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரியான போராட்டங்கள், நல்ல காரணங்களுக்காக துவக்கப்பட்ட போராட்டங்கள் வந்து தலைமை பொறுப்புல ஒருத்தர் இருக்காரு, அவரை அரெஸ்ட் பண்ண உடனே அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குவவர்கள் இல்லாத நேரத்துல சரியில்லாதவர்கள் உள்ளே நுழைந்து விட முடியும். அது மாதிரி சில போராட்டங்கள் வந்து தவறான வழியில போனதை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப உலக அளவுல பார்த்தோம்னா ஒரு போர்க்களத்துல அதையும் இதையும் நம்ம வந்து இந்த தலைமைங்கிறத வச்சு மட்டும்தான் ஒப்பிட முடியும். போர்க்களத்தை வச்சு வேண்டாம். ஈரான்ல வந்து கொமேனியை கொலை பண்ணிட்டா, கமாண்டர் இன் சீஃபை கொலை பண்ணிட்டா கலகலத்து போயிடுவாங்கன்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேல் நினைச்சாங்க. ஆனா ஈரான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, எங்களுடைய லாஸ்ட் சோல்ஜர் வரைக்கும் கமாண்டிங் சோல்ஜர் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு சரியான குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. ஆமா, ஆனா குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கே ஒழிய அபாலிஷன் ஆஃப் லீடர்ஷிப்ங்கிறது இல்லை. அந்த அளவுக்கு அது வந்து அப்ப இங்கேயும் அது மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. அப்ப இந்த நேரத்துல வந்து இவங்க ராகுல் காந்தியும் அவங்க கூட சேர்ந்து போராடுறது, அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்கிறத இவங்க ஜனநாயக முறையிலிருந்து வெளியில போகாத அளவுக்கு இந்த கட்சிகள் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய போராட்டம் வந்து ரொம்ப நியாயமான ஒரு போராட்டம், ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு போராட்டம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து என்ன எங்களுடைய எதிர்காலம் எல்லாத்தையுமே காலி பண்றீங்க, நீட்னு சொல்லி வச்சீங்க, அதுல வருஷம் ஊழல்னு வருது, என்ன பண்றீங்க? அதை பத்தி அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. இருக்கிறது பத்தாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நீட்டுகளை கொண்டு வரணும்னு சொல்லி பாக்குறீங்க. கடைசியில என்ன பண்ணுவீங்க? இப்ப ரெண்டு விஷயம் இந்த நீட்ல வந்து இருக்கிறது. இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஆனா திரும்ப திரும்ப பேச வேண்டிய கட்டாயத்துல வந்து இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து இது சரியா இன்னும் முழுமையாக அவங்க உணர்ந்துக்கல. நீட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஏழை எளியவர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இப்ப நீங்க ரொம்ப நல்லா படிக்கிறவரு, நீங்க 88% வாங்கியிருக்கீங்க இந்த நீட் எக்ஸாம். முதல்ல ஒரு 300 சீட் இருக்குன்னா ஒரு 350 பேரை செலக்ட் பண்ணலாம், அது நியாயமா இருக்கும். ஏன்னா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சில பேர் வந்து 3000 பேரை செலக்ட் பண்ணக்கூடாது, அதுல எந்த நியாயமே கிடையாது. இப்ப IAS எக்ஸாம்ல, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல இன்டர்வியூக்கு முன்னாடி ப்ரிலிமினரியில வந்து இது மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணி எத்தனை பேர் எடுப்பாங்க? 1:10 அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஒவ்வொரு இதுலயும் 500 போஸ்ட் இருந்ததுன்னா 5000 பேர் பாஸ் பண்ணுவாங்க. இப்ப சில சமயங்கள் 1:5 கூட எடுக்கிறாங்க. 1:10 வச்சுக்கணும். எடுத்துட்டு அதுல இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்றது, ப்ரிலிமினரியில அப்படி எடுத்துட்டு மெயின்ல இருந்து இன்டர்வியூ செலக்ட் பண்றது 1:2. 500 போஸ்ட் இருக்குன்னா 1000 பேர் தான் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து என்ன பண்றாங்க? 300 சீட் இருக்குன்னா சரி 3000 பேரை இது பண்றாங்க, செலக்ட் பண்றாங்க. எப்படி செலக்ட் பண்றாங்க? நீங்க நல்லா படிச்சிருங்க, 88% உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸும் இருக்கு, ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு, 88% வாங்கினீங்க, நான் 42% வாங்கினேன், நம்ம 2 பேரும் செலக்டடு. இந்த 2 பேரும் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பா வசதியானவர், 30 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் ஜாயின் பண்ணிட்டேன், உங்க அப்பாட்ட வசதி கிடையாது, நீங்க அவ்வளவு 88% வாங்கி என்ன முடியும்? ஒண்ணும் நடக்காது. இது உண்மை. இது இல்லைன்னு யாராவது சொல்லட்டும் நீட்ல. அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு இருக்கு, அதுக்கு மேலேயும் இருக்கு, எக்ஸலன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நீட்ல கொண்டு வந்துட்டாங்க. அந்த எக்ஸலன்ஸுக்கு வந்து மார்க் இவ்வளவு எடுக்கணும்னு சொல்லி இல்லாம 0 மார்க் எடுத்தாலும் சேர்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? அந்த சீட்லாம் காலியா இருக்குது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல. அந்த பிரைவேட் மெடிக்கல் 0 மார்க் எடுத்தவங்க போய் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க? 1 கோடி ரூபாய் கொடுன்னு கேட்பாங்க. முதல்ல 1 கோடி ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணவன் அடுத்து வந்து ஊசி போடுறதுக்கு வந்து 500 ரூபாய் வாங்குவோம், 1000 ரூபாய் வாங்குவோம், இதுதான் வாங்குவோம். உட்கார வச்சு பேசுறதுக்கு 3000 ரூபாய் வாங்குவோம்.
கேட்டா நான் வந்து இதுல பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவான். அப்போ இது வந்து நிச்சயம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன, யாராவது ஒருத்தர் வந்துங்க இதுல வந்து இப்ப அம்பேத்கர் ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய லீடர் ஆயிட்டாருனால எஸ்சி கம்யூனிட்டில எல்லாருமே அம்பேத்கர் ஆயிட முடியுமா? ஹி இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சன். ஆதிசங்கர் வந்து ரொம்ப பெரிய தத்துவத்தை வந்து உலகத்துக்கு கொடுத்தாரு. எல்லாருமே ஆதிசங்கர் ஆயிட முடியுமா? அங்க உள்ள பிலாசபர் எல்லாருமே முடியாது. அது மாதிரி இப்ப அம்பேத்கர் மாதிரி ஒரு பையன் வந்து எந்த விதமா இது இல்லாம நீட்ல பாஸ் பண்ணிட்டாரு ஒரு ஏழை பையனா, அதை காமிப்பாங்க. பாத்தீங்களா நீட்ல எவ்வளவு பெரிய பிரயோஜனம்னு. ஆனால் நீட்ல பாஸ் பண்ணவங்கள 100க்கு 80 பேர் வந்து இங்க நாமக்கல் கோழிப்பண்ணை நடத்துற மாதிரி கோச்சிங் சென்டர் நடத்துற மாதிரி அங்க ராஜஸ்தான்ல கோச்சிங் சென்டர் நடத்துறாங்க. இப்ப நிலைமை எப்படி ஆயிப்போச்சு, அந்த கோச்சிங் சென்டர்ல படிச்சால் ஒழிய நமக்கு வந்து வெல் ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டோம் நீட் எக்ஸாமுக்குன்னு சொல்லி ஆயிருச்சு. அந்த கோச்சிங் சென்டருக்கு எவ்வளவு செலவழியுது ஆகுது, 10 லட்சத்துல 50 லட்சம் ரூபாய் ஆகுது. இது ஒண்ணு. அடுத்து நம்ம இப்ப ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆனா முதல்ல எப்படி இருந்தது, நீட்டுடைய எக்ஸாம் வந்து பேட்டர்ன் வந்து சிபிஎஸ்இ பேட்டர்னை ஒற்றி இருந்தது. அப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழ் மெட்ரிகுலேஷன்ல படிச்சவங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல படிச்சவங்களுக்குலாம் அது போகும்போதே அங்க வந்து ஒரு இடைஞ்சல் இருக்குமா இல்லையா? கம்பீரமாக நடந்து செல்லும் யானையை நீ ஏன் கழுகு போல் பறந்து செல்லவில்லைன்னு கேட்டா ஏதாவது நியாயம் இருக்குமா? அது மாதிரி இத்தனை இது இருக்கு. சரி, முதல்ல வந்து கோர்ட்ல என்ன தீர்மானிச்சாங்க, ஆல் இந்தியா லெவல்ல ஒரு இது கொண்டு வர்றாங்க, நல்லது தானே, ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வர்றாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இந்த 12 வருஷம் நடக்கிற ஊழல், யாருக்கு இது உதவுது, இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ தேவைப்படுது. இது என்ன கோர்ட்டுக்கு போய் தான் நமக்கு அந்த இது கிடைக்குமா ஜஸ்டிபிகேஷன்? அரசாங்கம்னு ஒண்ணு இல்லையா? அதையும் பண்றது இல்ல. முதல்ல நீட் எக்ஸாம்லயே சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அத பத்தியும் கவலைப்படல. ஒவ்வொரு வருஷமும் நீட்ல வந்து இந்த மாதிரி வந்து லீக்கேஜ் நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தியும் கவலைப்படல. அப்ப மாணவர்கள் வந்து சும்மா இருப்பாங்களா? போராட மாட்டாங்களா? நான் 88 மார்க் வாங்கினா எனக்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா நீங்க போராட மாட்டீங்களா? அதத்தான் மாணவர்கள் பண்றாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க இவங்க? தடியடி நடத்து. இந்த ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் 2வது தடவை முதல் தரம் வந்து ஏமாந்துட்டாங்க கவர்மெண்ட். இவ்வளவு யுனைட்டடா வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. 2வது தடவை வரப்போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன தெரியுமா பண்ணாங்க? மெயின் ரோட்ல எல்லாம் வந்து கண்ணாடி சில்லு இதையெல்லாம் தூவி விட்டாங்க. ஏன்னா இந்த டிராக்டர் வரும்போது பங்க்சர் ஆகட்டும். கம்பிகளோட இருக்கிற இத கொண்டு ரோட்ல போட்டு வண்டி ஏறாம, ஆமா, டயர் ஏறாம ஆமா. பாத்துக்கிட்டாங்க சார். பாத்துக்கிட்டாங்க. ஜனநாயகம். இப்பவும் இவங்களுடைய ஜனநாயகம். கான்கிரீட் கான்கிரீட் தடுப்புகளை அப்படி கிரேன்ல கொண்டு வந்து இறக்கி ரோடுகளை மறிக்கிறாங்க. இப்போ கூட, இன்னைக்கு கூட ஆமா, ஆமா, விவசாயிகள் மாணவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது அவங்க கோரிக்கைக்காகவோ டெல்லியை நோக்கி வர்றாங்கன்னு சாலைகள்ல அந்த முள்ளு போடுற அந்த அந்த பாயும் இருக்கு. பாயின்னு சொல்றதா அத அந்த ஷீட்டும் இருக்கு. முட்களால் ஆன ஷீட்டும் இருக்கு. கான்கிரீட் தடுப்புகளும் இருக்குது. ஆமா. இவங்க போராட்டங்களை எதிர்கொள்றது. எதிர்கொள்றது. இந்த நேரத்துல எனக்கு ஒரு நினைவுக்கு வருதா, எம்ஜிஆர் பத்தி ஒருத்தர் எழுதி என்ன சார் எப்ப பார்த்தாலும் எம்ஜிஆர் அட்டாக் பண்ணிட்டே இருக்கீங்க. எம்ஜிஆர் நிறைய நல்ல குணம் இருக்கு. அதையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த இவர் ராஜப்பான்னு நினைக்கிறேன். நேரம் சீனியர் இதா இருந்தார். கரஸ்பாண்டா இருந்தார் ஸ்டேட்ஸ்மேனுக்கு. நான் கல்கட்டால இருந்தேன் நேரம். ஸ்டார் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு எம்ஜிஆர் பத்தி எழுதியிருந்தார். சாம் ராஜப்பா. ஆமா, சாம் ராஜப்பா. அது ஸ்டார் அட்மினிஸ்ட்ரேட்டர் எம்ஜிஆர் பதவியேற்ற ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள மாணவர்கள் திபு திபு திபுன்னு செக்ரட்டரியருக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ உடனடியா போலீஸ் அலர்ட் ஆயிடுச்சு. ரிங் ரவுண்டுன்னு சொல்லும். அதுல வந்து ரிங் ரவுண்டு செக்யூரிட்டினா விஐபி சுத்தி போலீஸார் நின்றுவாங்க. யாருமே போக முடியாது ஒரு வால் வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படி ரிங் ரவுண்ட் பண்றதுக்கு அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. எம்ஜிஆர் வெளியில வந்து போங்கப்பா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு ஹி வெண்ட். மாணவர்கள்ட்ட வந்து கேட்டு என்னப்பா என்ன பிரச்சனை? முதலமைச்சர் வந்து அவர் முன்னாடி வந்து என்ன பிரச்சனை கேட்பாருன்னு அவங்க எதிர்பார்க்கல. அதுலயே அவங்க பாதி பேர் வந்து சமன் நிலைக்கு வந்துட்டாங்க. இல்ல சார் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. சரி, பிரச்சனைனா நீங்க 100 பேர் வந்து பேசுனீங்கன்னா ஒருத்தர் இருந்து பதில் சொல்ல முடியுமா? நீங்க ஒரு 4-5 பேர் வாங்க, யார் வருதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க, பேசுவோம். அவங்க அமைதியா கலைஞ்சு போயிட்டாங்க. இதுதான் ஜனநாயகம். அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவர் பின்னாடி எம்ஜிஆர் எப்படி பண்ணாருன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன்னா, என்ன சார் எம்ஜிஆர் பத்தி எப்ப பார்த்தாலும் குறை சொல்றீங்கம்பாங்க. அதாவது இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். பட் ஹி வாஸ் a ஸ்டார் அட்மினிஸ்ட்ரேட்டர் டு ஸ்டார்ட் வித். இங்க பிரதம மந்திரி அவங்கள பாக்குறதுக்கு தயாரா இல்லையே. மணிப்பூர்ல இவ்வளவு தூரத்துக்கு நடக்குது, விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்குது, வருஷக்கணக்கில் நடக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் சொன்னா, மணிப்பூரை பத்தி பேசுறதுக்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டியிருந்துச்சே. நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு பதில் சொன்ன பிரதமர் வந்து மணிப்பூரை பத்தி 2 நிமிஷம் கூட பேசலையே. எங்களுடைய ஆட்சியில் நாங்க வந்து விண்வெளியில் என்ன பண்ணிருக்கோம், இங்க என்ன பண்ணிருக்கோம், அங்க என்ன பண்ணிருக்கோம், இப்படிதான் பேசிட்டு போனாரு. இப்பயும் அதுதான் பேசிட்டு இருக்காரு. பார்லிமெண்ட்ல அதுதான் பேசியிருக்காரு. இளைஞர்களுடைய ஸ்டார்ட் அப்ப பாருங்க, நாங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம், 2047 பாருங்கன்னு சொல்லல. மறுபடியும் சொல்லிடுவாரு இன்னும் கொஞ்ச நாள்ல. நீங்க இப்போ எம்ஜிஆர் வந்து போராடும் மாணவர்களை சந்தித்தார் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார்.
ஆமா. அது சென்னையில நடந்த நிகழ்வு, இப்போ நடந்த நிகழ்வு நினைவுக்கு வருது. பாடகர் அறிவு நீட்டுக்கு எதிராக ம், சட்டசபை முன்னால, அதாவது செக்ரட்டரியேட்ல வந்து பாட்டு பாடியிருக்கிறாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. அவரை வந்து காவல்துறை கைது செய்து தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அந்த விஷுவல் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இதை கேள்விப்பட்டு முதலமைச்சர் அவரை இங்கே கூட்டு வாங்கன்னு சொல்லி அவரை வரவழைச்சு, அவருக்கு தெரிஞ்சவர், அவர் படத்துல பாடியவர், அல்லது அவர் படத்துல பாடுறாரா இல்லையான்னு தெரியல. அவரு இந்த விகடன் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால இவர் முன்னால அவர் பாடியவர், பாடகர் அறிவுங்கிறது அவருக்கு தெரிந்த நபர். அவரை வர சொல்லி அவர்கிட்ட பேசி திருப்பி அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் அவரை தரதரவென்று இழுத்து போகும் போக்கு இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்தாங்கிறது தெரியல. இப்போ உதயநிதி கண்டனம் செய்திருக்கிறாரு. அதாவது தரன்னு இழுத்துட்டு போறது, இந்த மாதிரி ஹேண்ட்லிங் வந்து ரஃப்பாக இருக்கு. பெரிய குற்றவாளிகளை போல இந்த அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய சாதாரணமான நபர்களையும் அவங்க இப்படித்தான் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த ஏஎஸ்பி, தூத்துக்குடியில ஏஎஸ்பி அவர் மேல நடவடிக்கை வேணும், திபு அப்படிங்கிறவர் மேல நடவடிக்கை வேணும்னு சென்னை பத்திரிகையாளர் மன்றமும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு, கோரிக்கை வைக்குது. ஏன்னா அவர் வந்து மறைக்கிறாரு, பேசக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்துறாரு, பத்திரிகையாளர்களை பார்த்து, கைது செய்து கொண்டு போகக்கூடிய நபர்களை பார்த்து, அவங்க கூட வர்றவங்களை பார்த்து அப்படின்னு. அந்த பிரச்சனைகளும் ஒண்ணு திரும்ப அந்த மாதிரி பிரச்சனைகளும் வருது. இதுல இவர் வந்து உதயநிதி வந்து இந்த அப்பர் மிடில் கிளாஸ்ல உள்ளவங்களை கூட இது மாதிரி பண்றாங்கன்னு சொன்னாலும் எனக்கு ஒரே ஒரு திருத்தம், லோயர் மிடில் கிளாஸ் இருந்தாலும் பண்ணக்கூடாது, ஏழை எளிவரா பண்ணக்கூடாது சார். இல்ல அப்பர் மிடில் கிளாஸ் அவர் சொல்லல, அவர் வந்து பாடகர் அறிவை கூட்டு போனதுக்கு தான் அவர் கண்டனம் தெரிவிக்கிறாரு. சோ அப்பர் மிடில் கிளாஸ் உங்க இன்சர்ஷன் நோன் பர்சன்ஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்க நோன் பர்சன்ஸ், அவங்களையே இப்படி பண்ணுது, அப்புறம் சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது தான். யாரையுமே அப்படி பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே வந்து மனித உரிமைகள் இருக்கு, அதை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பெரியார் ஆரம்பத்திலிருந்து கஷ்டப்பட்டதே சுயமரியாதைக்காகத்தானுங்க. பெரியார் வந்து நாத்தின்னு சொன்னாங்க. ஆனா அவருடைய நாத்தியம் எங்கிருந்து வந்தது? என்னுடைய தோழன் உன்னுடைய கடவுளை நம்புகிறவன், அந்த கடவுளை பார்ப்பதற்கு செல்ல முடியாது என்றால், நுழைவு கிடையாது என்றால், அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். இதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம் ரேஷனல் நாத்தியம், இட் வாஸ் பார்ன் அவுட் ஆஃப் ரேஷனாலிட்டி. ஆனா முதல்ல பார்ன் அவுட் ஆஃப் சுயமரியாதை தானே. எல்லாருக்குமே வந்து சுயமரியாதைங்கிறது எல்லாருக்குமே வந்து இதுதானே. எனக்கு நல்லா நினைவு, பெரியார் தான் எங்க கொள்கை தலைவர் தான் சார். ஆமாம், அதெல்லாம் சொல்லிக்கலாம். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி வந்து கவர முடியும்னு சொல்லி நான் பார்த்திருக்கேன். கலெக்டர் கூட நான் போய்கிட்டு இருந்தேன், அடிஷனல் கலெக்டர் நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து இதுல வந்து காருக்கு பக்கத்துல ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு டிரைவர். அவர் பையன் கூட பேசிக்கிட்டே போறாரு, அந்த முன்னாடி காருக்கு முன்னாடி போறவரு. அவர் கவனிக்கல. உடனே இவர் டக்குன்னு இறங்கினார், டிரைவர் கோவமா இறங்கினார். இவர் கோவமா இறங்குறத பார்த்தோன்னே கலெக்டர் இறங்கிட்டாரு. எனக்கு விளங்கல ஏன் கலெக்டர் இறங்குறாரு, எனக்கு முதல்ல ஒரு நிமிஷம் விளங்கல. ஆனா அவர் பார்த்துட்டார் தன்னுடைய டிரைவர் கோவமா போறான்னு. போய் டிரைவர் வந்து அந்த ஆளை வந்து கையெடுத்து ஓங்கினாரு அடிக்கிறதுக்கு. அப்ப இவர் கலெக்டர் வந்து ஒரு கையை பிடிச்சிட்டார். பிடிச்சி 2 வார்த்தை சொன்னார், இவர் அடிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது, அவருடைய பையன் முன்னாடி வச்சு நமக்கு அவர் அடிக்கிறதுங்கிறது அது ஒரு குற்றவியல் நடவடிக்கை, அதை செய்யக்கூடாது. கண்ணிய குறைவான ஒரு செயல். ஆமா. அப்ப அந்த கலெக்டருடைய கண்ணியத்தை பாருங்க, எந்த அளவுக்கு முதிர்ச்சியான ஒருத்தர் வந்து பின்னாடி சீஃப் செக்ரட்டரி ஏகே தேவ். நீதிமன்றங்கள் சொல்லுது இல்ல சார், ஆர்டிகிள் 21 உயிர் வாழும் உரிமைங்கிறது கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு. ஆமா. அதனால இந்த மாதிரி வந்து யாரு நடத்துறதுமே வந்து தவறு, ரொம்ப சர்வசாதாரண. அதாவது there is an acceptance of all this in the society. அதுதான் ரொம்ப வருத்தத்திற்குரியது. நம்ம ஒரு திரைப்படத்தை பத்தி ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நான். இந்த கஞ்சா கருப்பு வந்து ஜெயில அடைச்சு வச்சிருப்பாங்க. அவர் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு, ஐயா சாமி நீ எப்ப கூப்பிட்டாலும் வந்துடுறேன் சாமி, வெளியில விடுங்க. நேத்து மத்தியானம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஏட்டையா அந்த மிதி மிதிக்கிறாரு, என்னன்னு கேட்டா அவர் வீட்டுல எலக்ட்ரிசிட்டி பில் ஜாஸ்தியா போயிடுச்சான் சாமி அப்படிம்பாரு. இதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு மனித உரிமை மீறல்னு யோசிச்சு பாருங்க. அவன் வீட்டுல எலக்ட்ரிசிட்டி பில் ஜாஸ்தியா போச்சுன்னா அதுக்காக இங்க வந்து ஒருத்தனை மிதிக்கணுமா? நடக்கிறது இது, நடக்காத காமிக்கல.
நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட நீட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டுல எல்லாரும் முன்னெடுக்கும் போது இந்தியா முழுக்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்க மட்டும் ஏன் சத்தம் போடுறீங்கன்னு இங்க எதிர்குரல்கள் கேட்டுது. இப்போ இந்தியா முழுக்க இது ஒரு மோசடின்னு முன்னாடி தமிழ்நாட்டுல மட்டும் வந்த குரல் இப்ப இந்தியா முழுக்க வருது. நீட்டை ரத்து செய்க அப்படின்னு சொல்றாங்க. அது கோட்பாட்டளவுல நீட் தேர்வையே ரத்து செய்கன்னு இந்த போராட்டம் நடக்குதா, இல்ல தேர்வு நடத்துறதுல மோசடிகள் நடக்குது, அதனால இப்போ எங்களுடைய எதிர்காலத்தை நீங்க பாழ்படுத்திட்டீங்க அப்படிங்கிறதுனால வரக்கூடிய தேர்வுக்கு எதிரான போராட்டமா? தேர்வில் உள்ள முறைகேட்டுக்கு எதிரான போராட்டமா தான் இப்ப தெரியுது. இவங்க நீட்டை காலி பண்ணுங்கிறதுக்கு காரணங்கள் இவங்க சொல்றதை பார்த்தா. ஆனா இது ஒரு காலத்துல நாங்க பெங்கால்ல சொல்லுவோம், வாட் பெங்கால் திங்ஸ் டுடே இந்தியா திங்ஸ் டுமாரோ அப்படின்னு. இன்று வங்கம் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் நாளை இந்தியா நினைக்கும்னு. அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு, ரொம்ப பொருத்தமா இருக்கு பல விஷயங்கள்ல. இங்க இப்ப ஒருத்தர் சொல்றாரு, வடநாட்டுல உள்ள ஒரு மிடில் காஸ்ட் சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு, இத்தனை நாள் ராமாயணம் மகாபாரதம் தான் ரொம்ப பெரிய விஷயம் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருந்தோம், இதெல்லாம் நம்மளை கேவலப்படுத்திய நிறைய எழுதியிருக்கானுன்னு இப்பத்தானே தெரியுது அப்படின்னு லேசா ஒரு குரல் வருது. இது வரும், இந்த குரல் ஒலிக்கும் கண்டிப்பா. இப்ப இதுல உங்களுக்கு நினைவு இருக்கும், மகாபாரதத்துல விதுரன் அட்வைஸ் பண்ணுவார். ஏன்னா இவங்களெல்லாம் வழி அனுப்பி வைப்பாரு துரியோதனர். அரக்கு மாளிகை ஒண்ணு கட்டியிருப்பாரு, எளிதில் தீப்பிடிக்க போகக்கூடிய ஒரு அரக்கு மாளிகை கட்டி வச்சிருப்பாரு. அப்ப இவர் சொல்லுவாரு, விதுரன் இவங்கிட்ட தர்மன் சொல்லுவாரு, விலங்குகள் தீயில் அடிபட்டு சாகும், ஆனால் எலிகள் வலைகளுக்குள் புகுந்து தப்பித்துக் கொள்ளும் அப்படின்னு இவர் புரிஞ்சிடும் எதை சொல்ல வர்றாரு சித்தப்பா அப்படின்னு. அப்ப பீமன் ஒரு பெரிய சுரங்கப்பாதை கட்டியிருப்பாரு. இது வரைக்கும் சரி. அடுத்து கீழ் ஜாதியை சேர்ந்த ஒரு அம்மாவும் 5 பிள்ளைங்களும் அங்க இருந்தாங்களாம் இவங்களுக்கு பணிவிட செய்யறதுக்கு. அவங்க அன்னைக்கு மது மயக்கத்துல இருந்தாங்களாம். இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பீமனே சுரங்கப்பாதைக்கு போறதுக்கு முன்னாடி தீ வச்சுட்டு போயிட்டாராம். மாளிகை தீப்பிடிச்சு எரிஞ்ச உடனே அவங்க குந்தியும் 5 பேரும் செத்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டோம்னு சொல்லி நினைச்சாராம். எல்லாம் சரி, அந்த 5 பேரையும் அவங்க அம்மாவையும் உயிரோட எரிச்சது எந்த விதத்துல நியாயம்? அப்போ அவங்க செத்தா பரவாயில்ல அப்படின்னு தானே மகாபாரதத்துல எழுதியிருக்கு. ஆரம்பிச்சிருச்சு. சம்புகன் எங்கேயோ காட்டுல உட்கார்ந்து வேதம் படிச்சாரா, இவருக்கு என்ன விஸ்வாமித்திரருக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சதான். ஐயோ ஒரு சூத்திரன் வேதம் படிக்கிறதான்னு சொன்னோன்னே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இங்க இருந்து அம்பு விட்டாராம், நேர போய் சம்புகனை போய் கொல்லிச்சான். இது என்ன நியாயம் இருக்கு? அப்ப இதெல்லாம் கேள்வி எழுப்பப்பட வேண்டும், எழுப்ப வேண்டும். இனிமே வரும், ஒவ்வொன்னா வரும். நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்ச கேள்விகள்லாம் இப்பதான் அந்த பக்கம் வருது, கண்டிப்பா வரும். இறுதியாக சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இறுதியாக நீதி கேட்பது தமிழர்களுக்கு என்று இல்லை, நீதி கேட்பது இந்தியாவில் இன்று வரை நீதி மறுக்கப்பட்ட பெருங்கூட்டத்திற்காக. அதுதான் உண்மை. அந்த மாதிரி சொல்வது கும்மிடி பூண்டியை தாண்டி வெளியில போகாது. தேவையில்லாம நீங்க ஒன்றிய அரசை பகைத்து கொண்டிருக்கிறீர்கள், எதற்கெடுத்தாலும் மோதி கொண்டிருக்கிறீர்கள்னு அன்றும் இன்றும் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இங்கு பேசக்கூடிய விஷயங்கள் அங்க போய் சேரு. சொன்னவர் யாரு சார்? அன்னைக்கு சொன்னவர் யாரு? பிஜேபி சார்பாக பேசினவங்க அண்ணாமலை சொன்னாரு. அண்ணாமலை சொன்னாரு. ஆமா, இன்னைக்கு அவர் என்ன கும்மிடி பூண்டிக்குள்ள ஒரு கட்சியை வச்சுக்கிட்டாரு. இதுக்கு மேல சொல்ல வேண்டியது, இதுக்கு மேல சொல்ல வேண்டியது. அந்த இறுதியாக சார், மோடி பொறுப்பேற்கணும், பதவி விலகணும், முதல்ல பதிலளிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ பதவி விலகணும்னு சொல்றாங்க. மோடியும் பிரதானும், தர்மேந்திர பிரதானும் பதவி விலகணும்னு சொல்றாங்க. சோனம் வாங்சுக் வழக்கு எதுவும் இல்லாத நிலையில விடுதலை செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. கல்வியில சீர்திருத்தம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள் எப்படி இருக்கு? அது போக வேறு சில இடங்கள்ல சீருடை இல்லாமல் கம்புகளோடு சிலர் தாக்குதல்களை நடத்தினார்கள்னு ஒரு சைட்ல ஒரு நியூஸ் வருது. இது பற்றி, இந்த விஷயங்களை பத்தி, இந்த பொதுவான கோரிக்கைகள் பத்தி என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது ஒரு பார்வையும், இந்த சீருடை இல்லாமல் காவல்துறையோடு சேர்ந்து யாராவது செய்ய முடியுமா, இல்ல காவல்துறை தான் சீருடை இல்லாம மப்டியில அடிக்கலாமா, எப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறோம் சார். இல்ல, முதல்ல கோரிக்கைகள் ஒண்ணும் ஆகாது. அவங்க பிரதம மந்திரி பதவி விலகணும்னு சொல்றாங்க, அவர் பதவி விலக போறது இல்ல. ஆனா இந்த கோரிக்கைகள் எழுப்பப்பட வேண்டும். அதனால என்ன ஒரு சின்ன ரியாக்ஷனா இருக்குமா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவாரா, அல்லது பதவி விலக விட மாட்டாங்க, அநேகமா இலாக்கா மாத்தி விடுவாங்க. ரொம்ப அதிகமா போனா இலாக்கா மாத்தி விடுவாங்க. அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஒண்ணு. இன்னொன்னு, அது எல்லாம் எதை காட்டுதுன்னா, ஜனநாயகத்து மேல அவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அதனால நாங்க எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருப்போம். இது பார்லிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க,
எதிர்க்கட்சிகளை சஸ்பெண்ட் பண்ணி வெளியேற்றிட்டு சட்டத்தை பாஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா எதிர்க்கட்சியில விலைக்கு வாங்க பார்ப்பாங்க. அதுதான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதைத்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சட்டத்தின் வழியாக, சட்டத்தின் குரல் வழியை நெரிப்பதற்காக என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாணவர் மற்றும் இளைஞர்கள் போராட்டத்தை எளிதா எடுக்க முடியாது. ஆனா இவங்க இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறது என்னன்னா, ஏற்கனவே என்டிடிவியில் நியூஸ் வந்துருச்சு. இதில் பாகிஸ்தானின் கை இருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகிறது அப்படின்னு. இப்ப பாகிஸ்தான் கை இல்ல இருக்கலாம். அதாவது ஒரு ட்ரபிள் வந்த உடனே டக்குனு உள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் உள்ள நுழைய முயற்சி பண்ணாங்கல்ல, ஃபார்மர்ஸே வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்கல்ல, நீ எல்லாம் வராத எங்கன்னு சொல்லி. அப்ப இவங்க பாகிஸ்தான் ஆளு வந்து அவனை வெளியேற்ற வேண்டியதானே. அதை வச்சு ஸ்டூடெண்ட் போராட்டம், இளைஞர் போராட்டமே வந்து தப்பு, இது எல்லாத்தையுமே இயக்குறது வந்து வெளியில இருந்து வந்ததான் அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணா இது தீவிரம் ஆகிக்கிட்டே போகும். இந்த புரட்சி வந்து இந்த மாதிரியான இளைஞர்களுடைய புரட்சி வந்து அவ்வளவு எளிதில் வந்து ஓயாது. அதுல திரும்பவும் நான் சொல்றேன், இது வந்து சரியான வழியில போகணும். அது ரொம்ப முக்கியம். தவறானவர்கள் கையில் போய் விடக்கூடாது. அப்போ வன்முறைகள் இது மாதிரி ஆரம்பிச்சிடும். அது வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒண்ணு. அதான் சொன்னேன். ராகுல் காந்தி போன்றவர்கள் இந்த இளைஞர்களோட இன்னைக்கு சேர்ந்திருக்குது. ஒரு பெரிய அரசியல் கட்சி சேர்ந்ததுன்னா அவங்க ஜனநாயக முறைப்படி தான் செய்யணும்ப்பா, தப்பு பண்ணிடாதீங்க, ஆனா தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதுவா இருக்கும். அந்நியாரம் இந்த அரசு என்ன செய்ய போகுது? இந்த ஃபார்மர்ஸ் லா வந்து ரிப்பீல் பண்ணாங்கல்ல, யூபியில எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக ரிப்பீல் பண்ணாங்க. ஆனா ரிப்பீல் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? ஃபார்மர்ஸ் மேல தேச துரோக வழக்கு போட்டதை இன்னும் கேன்சல் பண்ணல. அது அப்படிதான் இருக்கு. அது மாதிரி தான் இருப்பாங்க இதுலயும். இந்த காவல்துறை அரசு இந்த காவல்துறையில வந்துங்க, இல்ல அவங்க மஃப்டியில வந்து அட்டாக் பண்ண முடியாதுங்க. காவல் வந்து யூனிஃபார்ம்ல தான் வரணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த அந்த காவல் உடை அணியாதவர்கள் வந்திருந்தாங்கன்னா அது திட்டம் போட்ட செயலாகத்தான் இருக்கும். ஆளுங்கட்சியுடைய அதை நம்ம வெரிஃபை பண்ண உண்மையிலேயே அது நடந்ததான். அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்படி நடந்ததா ரொம்ப பெரிய அராஜகம். ஏன் வெஸ்ட் பெங்காலே அப்படி நடந்ததா சொல்லிதான் மம்தா பானர்ஜி வந்து சில பேர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வந்து அராஜகம் பண்ணாரு அப்படின்னு அந்த இவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்க. இது மாதிரி சில இடங்கள் அராஜகங்கள் நடக்கிறது உண்மைதான். அப்படி அந்த அராஜகங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டியதுங்க ஒரு பக்கம், அந்த அராஜகங்கள் மன்னிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அது ஜேஎன்யூல கிட்டத்தட்ட அதே மாதிரி நபர்களை ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் போட்ட ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணுச்சு சார். இன்னொன்னு சொல்றேங்க, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கிளர்ச்சியாளர்களுக்கு விடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை. நீ என்ன நாங்க போலீஸ் மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறியா? நாங்க எங்கால வச்சு உன்னை வந்து மிதிக்க முடியும் தெரியுமா அப்படி சொல்லி காட்டுறது. ஜெயிலில் நடந்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னங்க நியாயம் கிடைச்சது? ஆமா, கிடைக்கல. ஆக ஆர்டர் ஆஃப் தி டே இதுதான். எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படிங்கிறது தான். ஆமா, அப்படிதான். ஆமா. இன்று உள்ள சட்டம் என்பது சட்டமின்மைதான். Today's law is lawlessness. If injustice is the order of the day, disorder is the only justice. முன்னாடி ஒழுங்கற்ற தன்மைக்கு அராஜகத்துக்கு ஆதரவாக பேசுறவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்க இறுதியா வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஆளுங்கட்சி எத்தகைய அராஜகத்தில் ஈடுபட்டாலும் அது வந்து ஜனநாயக வழிப்படி அதை எதிர்த்து நிற்கின்ற போராட்டங்கள் தான் இறுதியில் வெற்றி பெறும். இதுதான் ஒண்ணு. போராட்டத்தை ஒடுக்குவதற்கு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் அல்லது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் முழுக்க ஜனநாயக ரீதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே சார்? அது இருக்காதுன்னு தெரிஞ்சும் குயிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வந்து குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அதாவது பல விஷயங்கள் வந்து இந்தியாவில் வந்து தப்பா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸே கிடையாது. அது சிப்பாய் கழகமும் சில சமஸ்தான அதிபதிகளும் சேர்ந்து நடத்தின போராட்டம், அவ்வளவுதான். அதே மாதிரி குயிட் இந்தியா மூவ்மெண்ட் வாஸ் அ ஃபெயிலியர். அதை பத்தி யாரும் பேசுறது கிடையாது. ஆனால் அந்த குயிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வித்தின் எனி ஃபெயிலியர் தேர் வில் பி க்ளோரியஸ் மூமெண்ட்ஸ். அதுல ரொம்ப பெரிய மூமெண்ட் உப்பு சத்தியாகிரகம் நடத்தும் போது அதை வந்து இது பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் ஆவணப்படுத்தியிருக்காங்க. எந்த ஆயுதமும் இல்லாத நிராயுதபாணியா போவாங்க. அவங்க மேல மிருகத்தனமா வந்து போலீஸ் வந்து அட்டாக் பண்ணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிபட்டு ரொம்ப ரொம்ப பலகீனமானவங்க அவங்கெல்லாம். அறவழி போராட்டத்துல மனசுல தைரியம் வந்து உடம்புல கிடையாது. அவங்கெல்லாம் அடிபட்டு கிடந்த உடனே உடனடியே அவங்கள தூக்கி எடுத்துட்டு போய் ட்ரீட் பண்றதுக்கு எடுத்துட்டு போகும்போது இன்னொரு பேட்ச் ரெடியா போவாங்க. அப்படிப்பட்ட அராஜகத்தை எதிர்த்து பண்ணும் போதும் மகாத்மா காந்தி சொன்னாரு, நம்ம வந்து அறவழியில் தான் போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவங்க அராஜகமா இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். இது வரைக்கும் இவங்களுடைய நடத்தையை பார்க்கும்போது. அப்படி இருந்தாலுமே இவங்களுடைய போராட்டம் வந்து ஜனநாயக வழியில் தான் நடக்க வேண்டும். ரைட் சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.